அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகள் என்னென்ன என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். திமுக கூட்டணியிடம் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியிருந்த இடங்கள், தொகுதிகள் என்னென்ன? தற்போது தலைமை கட்சியான திமுக வழங்க இருக்கும் தொகுதிகள் என்ன? வணக்கம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் என்று எண்ணிக்கையில் மட்டுமே ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்த நிலையில் அந்த 2 தொகுதிகள் என்னென்ன என்று இன்று ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் 2 கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு 2 தொகுதிகள் என்னென்ன என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒதுக்கப்படும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த 2 தொகுதிகள் என்னென்ன என்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நாகை மற்றும் திருப்பூர் என 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் நாகை மற்றும் திருப்பூர் தொகுதி வேண்டும் என்று ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல திமுகவுக்கு ஒரு கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி மாற்றம் என்பது இருக்காது என்பதே தகவலாக வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் திருப்பூர் மற்றும் நாகை மீண்டும் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை, கோவை என 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை தொகுதி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் கோவை தொகுதிக்கு பதிலாக மற்றொரு தொகுதியை வழங்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மற்றொரு தொகுதியை பொறுத்தவரைக்கும் கோவை இல்ல அப்படின்னா கடலூர், தென்காசி, திண்டுக்கல் இந்த 3 தொகுதியில ஒரு தொகுதி வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுகவிடம் ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. எனவே கோவை தொகுதிக்கு பதிலாக தென்காசி அல்லது திண்டுக்கல் இந்த 2ல ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2 கட்சியினுடைய மாநில செயலாளர்களும் இன்று முதல்வரை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் என்னென்ன என்பதும் தெரிய வரும். அதற்கு பிறகாக மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடனும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களுக்கான தொகுதியையும் அடையாளம் காணும் பணியை திமுக மேற்கொள்ள இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.